தமிழக வெற்றி கழகம் தலைமையில ஆதரவு கட்சிகளாக இணைந்திருக்கக்கூடிய கட்சிகளை கூட்டணி இயக்கங்களாக ஒன்று சேர்க்கும் முயற்சியில தமிழக வெற்றி கழகம் தொடங்கி இருக்கிறது. அந்த நிகழ்வாகத்தான் சென்னை அடுத்திருக்கக்கூடிய கோவளத்துல நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த ஆதரவு இயக்கங்களுடைய தலைவர்களை தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில சந்திக்கும் நிகழ்ச்சி பார்க்கப்படுகிறது. முதற்கட்டமாக ஒட்டுமொத்தமாக சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது ஆதரவு இயக்கங்களாக இருக்கக்கூடிய ஐஎம்எல் இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள், இந்திய தேசிய காங்கிரஸாக இருக்கட்டும், மதிமுக ஆகிய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த கட்சிகளுடைய முக்கிய உறுப்பினர்களை ஒட்டுமொத்தமாக சந்தித்ததற்கு பிறகாக கட்சியுடைய மூத்த தலைவர்கள், அதாவது மதிமுக சார்பில் கலந்து கொண்ட வைகோ, அவரது மகன் துரை வைகோ எம்பி ஆகியோரும், அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன், அமைச்சர் வன்னியரசு, ஐஎம்எல் சார்பில் கட்சியுடைய தலைவர் காதர் மொய்தீன், அமைச்சர் ஷாஜகான், அதே போல இருக்கக்கூடிய இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி உள்ளிட்டோருடன் தனியாக தமிழ்நாடு முதலமைச்சர் பேசியிருக்கிறார். பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். தாவேக தற்போது வலிமையான கட்சியாக உள்ளது. இன்னும் சில கட்சிகள் நம்முடன் கூட்டணிக்கு வர உள்ளனர். இன்னும் பல ஆண்டுகளுக்கு இந்த கூட்டணி நிலைத்து நிற்க இருக்கிறது. 2 மாதங்கள் 6 மாதங்கள் இந்த ஆட்சி கவிழும் என்றெல்லாம் பல்வேறு நபர்கள் பேசி வருகிறார்கள். இந்த அடுத்து வரக்கூடிய அனைத்து ஆண்டுகளிலும் தாவேக ஆட்சி யாராலையும் கவிழ்க்க முடியாத ஒரு ஆட்சியாக இருக்கும். எத்தகைய சவால்களையும் இந்த அரசு எதிர்கொள்ள தயாராக உள்ளது. தோழமை கட்சிகளின் ஆலோசனை கூட்டத்துல முதலமைச்சர் இப்படியாக பேசியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து கட்சியுடைய கூட்டணி கட்சிகளிலே முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய ப. சிதம்பரம், தொல் திருமாவளவன், காதர் மொய்தீன், வைகோ, துரை வைகோ உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் மட்டும் தனியாக முதலமைச்சர் சந்தித்து பேசியிருக்கிறார். அப்போது ப. சிதம்பரத்தின் கையை பிடித்து அழைத்து சென்று தனியாக முதலமைச்சர் பேசியிருக்கிறார். மதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாதது வருத்தம் அளிப்பதாக வைகோ பேசியிருக்கிறார். மேலும் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருந்தாலும், அடுத்த கட்டமாக இந்த ஆதரவு இயக்கங்களை கூட்டணியாக ஒன்று திரட்டும் முடிவுல ஏற்பாடாக இந்த முதல் கூட்டம் என்பது அமைந்திருக்கிறது. அடுத்த கட்ட கூட்டமும் நடைபெறும் என தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அடுத்த கட்ட கூட்டத்திற்கு இந்த கூட்டணிக்கு ஒரு பெயர் வைக்கப்படும். இந்த கூட்டணி மேலும் வலுப்பெறும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் நம்பிக்கை தெரிவித்திருப்பதாக இந்த கூட்டணி சந்திப்புகளுக்கு பிறகாக உள்வட்டாரங்கள் நமக்கு தகவல் அறிவிக்கிறது. செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.